ஹலோ நண்பர்களே! இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு. அத பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப எபிசோட் 9 பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங் எடுத்ததும் நம்ம ஒத்தரசா "ஏய் குட்டப்பாப்பா, நாளைக்கு நம்ம பிளான் பண்ணபடி நீ எல்லாமே ரெடி பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரசா குட்டப்பாப்பாட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப, அப்ப ஹாங் பையன் ரொம்ப பொறுமையா, "அம்மா இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி பயமுறுத்துறத பார்த்தோனே ஒத்தரசா லைட்டா பயந்துட்டு, "ஏன்டா எரும மாடு இப்படிதான் பேய் மாரி பின்னாடி பயமுறுத்திட்டு இருப்பியான்னு" சொல்லி ஒத்தரோசா அவன் பையன போட்டு திட்டிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஹாங்க பையனும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம அவன் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஒத்தரோசா ரொம்ப கோவமாயிட்டு, "ஏன்டா மகனே, உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன்னால மட்டும் எப்புட்றா இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது? கொஞ்சம் கூட எந்த கவலையும் இல்லாம வீட்ல சுத்திக்கிட்டு இருக்கியே. உனக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? வீட்ல இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. எதுவுமே இல்லாம நீ பாட்டு கவலையே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கியேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கோவமா அவனோட மவன திட்டிக்கிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஹாங்க பையன் ஐயோ! அம்மா இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவன் தெரு தெருன்னு முழிச்சுக்கிட்டு ஒத்தரோசா பார்த்துக்கிட்டு, "அம்மா ஏம்மா என்ன எப்ப பாரு திட்டிக்கிட்டு இருக்க? நான் என்னதாம்மா தப்பு பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்க பையன் கேட்கறத பார்த்தோன்னே, ஒத்தரோசா ரொம்ப கோவமா ஹாங்க பையன பார்த்துட்டு, "அப்புறம் உன்ன கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? உன்னையும் உன் தங்கச்சியும் பெத்ததுக்கு பதிலா நான் 2 எரும மாட வளர்த்துருந்தா கூட எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். உங்க 2 பேரையும் நெனச்சு நெனச்சு எனக்கு பாதி வயசே ஆயிடுச்சுடா. அதுவும் இல்லாம இப்போ உன் தங்கச்சியோட நிலைமைய நெனச்சாலே எனக்கு பைத்தியம் பிடிக்குதுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா ரொம்ப கோவமா திட்டிக்கிட்டு இருப்பா. இத பார்த்தோனே உடனே ஹாங் பையன் "சரி ஓகேம்மா, இதெல்லாம் நெனச்சு கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையன் சமாதானப்படுத்துறத பார்த்தோனே, ஒத்தரோசா அப்படியே ஹாங் பையன பார்த்துட்டு, "சரி ஓகே, நீ எதுக்கு இப்ப இங்க வெளிய வந்திருக்க? உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு கிட்ட கேட்கிறப்ப, அவனும் திரு திருன்னு முழிச்சுட்டு, "அம்மா, என்னோட பொண்டாட்டி என்ன அடிச்சு வெளிய தோத்திட்டா. அதான் நான் வெளிய தூங்க வந்திருக்கேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் ரொம்ப சோகமா சொல்றத பார்த்தோன்னே, நம்ம ஒத்தரோசா சிரிச்சுக்கிட்டே, "என்னது, உன்னோட பொண்டாட்டி உன்ன அடிச்சு வெளிய தொரத்திட்டாளா? அப்போ உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா ரொம்ப ஆர்வமா கேட்கறத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் கடுப்பாயிட்டு, "அம்மா, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் எப்ப சண்டை நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா? இவ்வளோ ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்க, என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையன் கேட்கவும், உடனே ஒத்தரோசா இதை சமாளிக்கிறதுக்காக, "டேய் டேய், நான் ஏன்டா உங்க 2 பேருக்குள்ள எப்ப சண்டை நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீயும் என்னோட மருமகளும் ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாலே எனக்கு அது போதும்டா. நான் ஏன்டா எதிர்பார்க்க போறேன்? நீ லூசு மாரி எதையும் நினைச்சு கற்பனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் காலையிலேருந்து வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால நான் என்னோட ரூம்ல தூங்க போறேன். பாய் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா சமாளிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போறத பார்த்தோன்னே, ஹாங் பையனும் ரொம்ப சோகமா அவங்க அம்மா கட்டிப்பிடிச்சுட்டு, "அம்மா, உனக்கே நல்லா தெரியும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்றேன்னா, அது எல்லாமே உங்க எல்லாருக்காகவும் தானே நான் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என் மேல இவ்வளோ தூரம் நீ கோவமா இருக்க. ஆனா உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட கோவமே கிடையாதும்மா. இன்னமும் உன் மேல அதிக மதிப்பு, மரியாதையும் தாம்மா அதிகமாயிட்டே இருக்கு. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ லவ் யூ மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையனும் கட்டிப்பிடிச்சுட்டு, "இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்களும் அறிவானது யாருன்னா, அது எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா தான் பெஸ்ட் அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங் பையன் கட்டிப்பிடிச்சுட்டே சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா மகன் இவ்வளோ தூரம் நம்ம மேல பாசமா இருக்கான்னு சொல்லிட்டு அவன பார்த்துக்கிட்டே, "சரி ஓகேடா கண்ணு, நீ என் மேல இவ்வளோ தூரம் பாசமா இருக்கில்ல, அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அம்மாக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? பக்கத்து வீட்ல இருக்க குட்டப்பாப்பா ஆண்டி வீட்ல நான் செஞ்ச ஊறுகாவ மட்டும் போய் நீ குடுத்துட்டு வந்தா போதும். அம்மாக்காக இத மட்டும் செய்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா சொல்லவும், உடனே ஹாங் பையன் "அம்மா, என்னம்மா சொல்ற? நான் எப்படிம்மா அதெல்லாம் போய் குடுப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையன் கேட்கிறப்ப, உடனே நம்ம ஒத்தரோசா "நீ என்னோட செல்லம்ல, நீ தான் குடுத்துட்டு வரணும். அம்மாக்காக குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா சொல்லிட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹாங் பையனும் அங்கேயே சோபாலே அசந்து தூங்கிட்டு இருக்கப்ப, அப்பதான் நம்ம ஜாக்கி பையனும் அக்கறையா பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு ஹாங் பையன பார்த்து சிரிச்சுக்கிட்டே, "என்னோட பேபி அசந்து தூங்குறீங்களான்னு" சொல்லிட்டு நம்ம ஹாங் பையன எழுப்பி விடவும், ஹாங் பையனும் நம்ம ஜாக்கி பையன பார்த்துட்டு, "பேபி, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இன்னும் தூங்காம இங்க சுத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு பேபி?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் பையன் கேட்கிறப்ப, உடனே நம்ம ஜாக்கி பையனும் ரொம்ப சோகமா, "உன்னோட தங்கச்சி ஒரு மனுஷியே கிடையாது தெரியுமா? அவ ஒரு குட்டி சாத்தான். என்ன நிம்மதியாவே தூங்க விடல. கொறட்ட விடுறா, கைய போடுறா, கால போடுறா. என்ன அங்க கொஞ்சம் கூட நிம்மதியாவே தூங்க விடல பேபி. அதுவும் இல்லாம நான் ஒரு நல்ல ஒய்ஃபா, என்னோட ஹஸ்பண்ட் வெளிய படுத்திருக்கிறதுனால எனக்கு உள்ள தூக்கமே வரல. உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்ணேனா, அதான் உன் கூடயே தூங்க வந்திருக்கேன் பேபி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் சொல்லவும், உடனே ஹாங் பையனும் நம்ம ஜாக்கி பையன பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே, "சரி வா, நம்ம தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கட்டிப்பிடிச்சுட்டு தூங்குவாங்க.
இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாக்கி பையன்ட்ட வந்து ஹாங்கு பையன் வந்து ரொம்ப பொறுமையா, பேபிமா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுல 2 பேருமே வந்து சேர்ந்து தூங்கி, அதனால நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து இழுக்கிறத பார்த்தோன்னே, உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ஷாக் ஆயிட்டு, பேபி நீ வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ நினைக்கிறது எல்லாமே வந்து நம்ம ரூம்ல மட்டும் தான் வந்து பண்ணணும் பேபி. வெளியலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் வந்துட்டு ஜாக்கி பையன வந்து ஷாக்கா வந்து பார்த்துட்டு, பேபி நான் வந்து என்ன சொன்னேன்னா, நம்ம 2 பேருமே வந்து ஊர்லேருந்து வந்து இந்த வீட்ல வந்து ஒண்ணா சேர்ந்து சாப்பிடவும் இல்ல. கொஞ்ச நேரம் கூட வந்து அமைதியா எங்கேயும் உட்காந்து பேசினதும் இல்ல. அதனால வந்து நம்ம 2 பேரும் வந்து இப்ப பேசலாமான்னு சொல்லி நான் சொல்ல வந்தா, நீ வந்து ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு என்ட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க. ஆமா என்னோட பேபி வந்து என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கிண்டல் பண்றத பார்த்தோன்னே, ஜாக்கி பையனும் வந்து வெட்கப்பட்டுக்கிட்டு, ஐயோ! இப்படி வந்து வாண்டடா வந்து இவன்ட்ட வந்து அசிங்கப்பட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து வெட்கப்பட்டுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து தூங்குன்னு சொல்றப்ப நம்ம ஹாங்கு பையனும் வந்துட்டு, இல்ல இல்ல என்னோட பேபி வந்து ஏதோ நினைச்சீங்களா? என்ன நினைச்சீங்க? என்ட்ட சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப கியூட்டா வந்து சண்டை போட்டுக்கிட்டே வந்து 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலைல நம்ம ஒத்தரோசா வந்துட்டு, காலைல சூரியன் வந்தது கூட தெரியாம எரும மாடு மாதிரி வந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு பெட்ஷீட்டை வந்து இழுத்து பார்க்குறப்ப, அங்க வந்து நம்ம ஜாக்கி பையனும், ஹாங்கு பையனும் வந்து ஒண்ணா கட்டி பிடிச்சிட்டு வந்து ஒண்ணா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து இந்த மாரி ஒண்ணா க்ளோஸா தூங்குறத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா வந்து கோவமாயிட்டு, "அடேய் 2 பேருமே வந்து நடு வீட்ல வந்து என்னடா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கீங்களா? மணி என்னாச்சு? இன்ன வரையும் வந்து தூங்கிட்டு இருப்பீங்களா? போய் உங்க வேலைய பாருங்கடா, போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கத்தவும், இவனுங்க 2 பேருமே வந்து ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாங்கு பையனும் வந்து வெளிய போறதுக்காக வந்து கிளம்பிட்டு இருக்கத பார்த்தோன்னே, ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "சரி ஓகே நீ வந்து கிளம்பிட்டியா? இப்போ வந்து நீ குட்ட பாப்பா வீட்டுக்கு வந்து போகணும். போ போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து தொரத்தி விடவும், ஹாங்கு பையனும் வந்துட்டு, "அம்மா நீ வந்து எந்த திங்ஸும் வந்து குடுக்காம தொரத்தி விடுறியே, நான் வந்து எத போய் குடுத்துட்டு வர்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கோவமா வந்து கேட்கறதுனால, ஒத்தரோசா வந்து சமாளிக்கிறதுக்காக, "ஐயோ! நீ அம்மா மேல வந்து கோவம்லாம் வந்து படாத. அம்மா வந்து மறந்துட்டேன். சாரிடா. நீ வந்து இந்த பொருள தான் வந்து ஆன்டி வீட்ல வந்து குடுத்துட்டு வரணும். அதுவும் வந்து குடுத்துட்டு உடனேலாம் வந்துராத. நீ வந்து ஆன்டி வீட்ல இருந்துட்டு பொறுமையாவே வாடா மகனே" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஹாங்கு பையனும் வந்துட்டு அப்படியே டவுட்டா ஒத்தரோசா வந்து பார்த்துக்கிட்டே, "அம்மா எனக்கு தெரியாம ஏதாவது வந்து பொய் சொல்லிட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏதாவது வந்து எனக்கு தெரியாம பண்றியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து டவுட்டா வந்து கேட்கவும், ஒத்தரோசாவ வந்து சமாளிக்கிறதுக்காக, "டேய் நான் வந்து உன்னோட அம்மாடா. நான் ஏன்டா வந்து உன்கிட்ட வந்து பொய் சொல்லி மறைக்க போறேன்? அதெல்லாம் வந்து கிடையாது. நீ வந்து லூசு மாரி வந்து பேசாம, முதல்ல வந்து நீ வந்து கிளம்பு போ போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து தொரத்தி விட்டுட்டு இருக்கப்ப, "பேபி நானும் வந்து ரெடி ஆயிட்டேன். நானும் வந்துட்டேன். நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து அழகா வந்து கிளம்பி வர்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா வந்து ஷாக்கா வந்து பார்த்துக்கிட்டு, "டேய் மருமகனே நீ வந்து எங்கடா வந்து கிளம்பி போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி கிட்ட வந்து கேட்கிறப்ப, உடனே ஹாங்கு பையனும் வந்துட்டு, "அம்மா இவன் வந்து ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து நாங்க 2 பேருமே வந்து எங்கேயுமே வந்து வெளிய வந்து போகலையா, அதான் நாங்க 2 பேருமே வந்து வெளிய வந்து ஊர் சுத்த போறோம்மா. அதுவும் இல்லாம வந்து இவன் வந்து விளையாட வேற ஆசைப்பட்டான்ல, அதான் நான் வந்து இவன வந்து கூட்டிட்டு போக போறேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே, உடனே ஒத்தரோசா வந்து கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு, "என்னது நீங்க 2 பேருமே வந்து சேர்ந்து வந்து வெளிய போறீங்களா? அதெல்லாம் வந்து போக்கூடாது. நீங்க 2 பேரும் வேணா அப்புறம் வேணா வந்து வெளிய வந்து சேர்ந்து போய்க்கோங்கடா. இப்ப வேற வீட்ல வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு. அதனால உன்னோட ஒய்ஃப் தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செய்யணும். அவ தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அதனால அவன் வந்து வரமாட்டான். நீ மட்டும் போயிட்டு வா போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன வந்து தொரத்தி விடவும், உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து கோவமாயிட்டு, "அத்தை நீங்க நினைக்கிற மாரி என்னாலலாம் வந்து இன்னைக்கு வந்து வீட்ல இருக்க முடியாது. நானும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வெளிய தான் வந்து போக போறோம். நாங்க 2 பேரும் வந்து ஊர் சுத்தி பார்க்க போறோம். நீங்க வந்து வேணா வந்து இந்த வீட்ல இருந்து வேலைய பாருங்க. நான் வந்து இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கோவமா வந்து சொல்றத பார்த்தோன்னே, ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "ஐயய்யோ! இவன் என்ன இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கான்? நான் போட்ட பிளானே வந்து சொதப்பிருவான் போலயே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்துட்டு, "ஐயோ! எனக்கு வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு" சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்து சோபால வந்து படுத்திருக்கவும், உடனே நம்ம ஹாங்கு பையன் வந்துட்டு, "அம்மா உனக்கு வந்து என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து பார்த்துக்கிட்டே, "டேய் நீ போய் தண்ணி கொண்டு வா போ. அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு போல. அப்படியே வந்து மாத்திரைய எடுத்துட்டு வா போ போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாங்கு பையன் வந்து ஜாக்கி கிட்ட வந்து சொல்றப்ப, ஜாக்கி பையன் வந்துட்டு ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "அத்தை நீங்க வந்து சும்மா வந்து நெஞ்சு வலிக்கிற மாரி வந்து நடிக்காதீங்க. உங்களுக்கு வந்து எதுவும் இல்ல. நீங்க வந்து சும்மா உட்காருங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து கரெக்ட்டா வந்து கண்டுபிடிக்கவும், உடனே நம்ம ஒத்தரோசா வந்துட்டு, "பார்றா எனக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு சொன்னா உன்னோட பொண்டாட்டி வந்து எப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. என்ன வந்து கொஞ்சம் கூட வந்து மதிக்கவே மாட்டேங்கிறான். என் மேல வந்து கொஞ்சம் கூட வந்து அவனுக்கு வந்து பாசமே இல்ல போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து புலம்புற மாரியே வந்து அழுதுகிட்டே வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பா. இத பார்த்தோனே உடனே ஹாங்கு பையன் வந்துட்டு, "அம்மா உனக்கு வந்து ரொம்ப முடியலன்னா நம்ம இப்பயே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போலாம் வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு பையன் வந்து கூப்பிடுறத பார்த்தோனே, ஒத்தரோசா வந்து சமாளிக்கிறதுக்காக, "டேய் என்னோட செல்ல மருமவ என்ன வந்து பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டாலே எனக்கு வந்து சீக்கிரம் வந்து குணமாயிரும். அதனால நீ வந்து என்ன நினைச்சு கவலைப்படாத. நீ வந்து இப்பயே வந்து குட்டப்பாவா வீட்டுக்கு வந்து கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து இந்த மாரி வந்து சொல்றத பார்த்தோனே, ஜாக்கி பையனும் வந்து டவுட் ஆயிட்டு, "பேபி நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அம்மா வந்து ஏமாத்துறாங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. நீங்க வந்து அங்கெல்லாம் வந்து கிளம்பி போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோனே, உடனே ஆங்கு பையனும் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒத்தரோசா வந்துட்டு, "டேய் நீ வந்து அம்மாக்காக இத வந்து பண்ணி தான் ஆகணும். அதனால நீ வந்து கிளம்புப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து தொரத்தி விடவும்,
நம்ம ஹாங்க பையனும் வந்து வேறு வழி இல்லாமல் அவன் பாட்டு வந்து கிளம்பி போவான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்து ரொம்ப கோவமா ஒத்தரோசா வந்து டவுட்டாக வந்து பார்த்துட்டு, இந்த தாய்க்கிழவி வந்து எதையோ வந்து மறைக்குது, என்னமோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னதான் தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து யோசிச்சுட்டு வந்துட்டு ஒத்தரோசா வந்து ரொம்ப கோவமாக பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடிகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.